music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். தங்கம் விலை தாறுமாறா உயர்ந்துருச்சு. இப்ப யாரா இருந்தாலும் தங்கத்தை வாங்குறதுக்கு முன்பாக பல முறை யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதனால அடுத்து வெள்ளியை வாங்கி வைக்கலாமா அப்படின்னு மக்கள் பலரும் யோசிக்கிறாங்க. ஆனாலும் தங்கமும் வெள்ளியும் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றாரு ஆனந்த் சீனிவாசன். அது பற்றி நாம இப்போ விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக தங்கம் வெள்ளியோட இப்போதைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். தங்கம் விலை ஒரு நாளைக்கு 2 முறை உயர்ந்து அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது காலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையில ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 85 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 11,425 ரூபாய்க்கும், சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 91,400 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. தங்கம் விலையை காட்டிலும் வெள்ளியின் விலை தாறுமாறா எகிரிக்கிட்டு இருக்கு. இதுவரை இல்லாத வகையில நேற்று ஒரே நாள்ல கிராமுக்கு 7 ரூபாயும் கிலோவுக்கு 7,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 184 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,84,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்குமே வெள்ளியுடைய விலை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. அதன்படி வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 3 ரூபாயும் கிலோவுக்கு 3,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 187 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. இது வரலாறு காணாத உச்சமாகவே பார்க்கப்படுது. வெள்ளியுடைய விலை உயர்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. உதாரணமா சமீபத்துல அரசாங்கம் தங்கம் மீதான சுங்க வரியை உயர்த்தினாங்க. இது வெள்ளியுடைய விலையை உயர்த்துச்சு. தங்கம் விலை உயரும் போது நிறைய முதலீட்டாளர்கள் வெள்ளியில முதலீடு செய்வாங்க. சர்வதேச சந்தையில வெள்ளியுடைய விலைகள் அவுன்ஸ் ஒன்றுக்கு $15 நெருங்கி இருக்கு. ஆக வெள்ளியுடைய தேவை அதிகரிச்சிருக்கு, விலையும் அதிகமாகி உள்ளது. குறுகிய காலத்துல வெள்ளியுடைய விலை அதிகரிச்சிருக்கிறதுக்கு பல காரணங்களை அடுக்குறாங்க நகை வியாபாரிகள். கடந்த 1 வருஷத்துல மட்டும் 110% அளவுக்கு வெள்ளியுடைய விலை கூடி இருக்கிறதா சொல்லக்கூடிய அவங்க, முன்பெல்லாம் பூஜை பொருட்கள், பாத்திரங்கள், அணிகலன் போன்றவற்றுக்கு மட்டும்தான் வெள்ளிய வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தொழில்துறையில அதனுடைய பயன்பாடு கூடியிருக்கிறதுனாலையும் கூட அதனுடைய விலை அதிகமாகிட்டு இருக்குதான். தங்கம் விலை அதிகமாகிறதுனால நம்ம வெள்ளிய வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியில பலரும் முதலீடு செய்யறதும் கூட இந்த விலையேற்றத்துக்கு காரணமா பார்க்கப்படுது. முன்பெல்லாம் பணம் செலுத்தினதுமே வெள்ளி கட்டிகள் கிடைச்சிடும். ஆனா இப்போது தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால முன்பதிவு செய்து ஒரு 10-15 நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதாகவும் சொல்றாங்க நகை வியாபாரிகள். வரும் நாட்கள்ல கிராமுக்கு 300 ரூபாய், அதாவது வெள்ளி கிலோவுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு வியாபாரிகள் சொல்றாங்க. இப்போதே வெள்ளிய கட்டியா வாங்கி வைக்கிறவங்களுக்கு அடுத்த ஆண்டு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும்னு சொல்றாங்க. இனி வெள்ளியிலும் முதலீடு செய்வது சேமிப்பை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் பலரும் வெள்ளிய வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வெள்ளிய அதிகமா வாங்கி வைக்கிறதுலயும் கூட ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாரு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன். அவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கம் விலை ஏறிடுச்சு, இதனால மக்கள் பலரும் என்கிட்ட வெள்ளிய வாங்கலாமா, வெள்ளி விலை ஏறுமான்னு கேக்குறாங்க. விலைவாசி ஏறுறதுனால வெள்ளியும் நிச்சயம் ஏறும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்மால தங்கத்திற்கு இணையா வெள்ளிய சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளி என்பது ஒரு ரிசர்வ் கரன்சி கிடையாது. அதாவது ரிசர்வ் கரன்சி அப்படிங்கிறது சர்வதேச நாடுகள் அவங்களோட பொருளாதார பாதுகாப்புக்காக வாங்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க டாலரை வாங்கி வச்சிருக்கோம். சமீபத்திய ஆண்டுகள்ல ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால டாலருக்கு பதிலா இப்போது பெரும்பாலான நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிய அந்த நாடுகள் வாங்கினா மட்டும்தான் அதை நாம கருத்தில் கொள்ளலாம். ஒரு காலத்துல வெள்ளி ரிசர்வ் கரன்சியா இருந்தது. இந்தியாவில எல்லாம் வெள்ளி தான் கரன்சியா இருந்தது. ஆனா வெள்ளியின் விலை தாறுமாறா ஏற்ற இறக்கத்தை சந்திச்சது. இதனால அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எப்போது சர்வதேச நாடுகள் வெள்ளிய வாங்குறாங்களோ அப்போதுதான் நாம அதை கவனிக்கணும். இப்போது தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. மக்களால் வாங்க முடியாது. இதனால மக்கள் கோபத்துல கத்த ஆரம்பிப்பாங்க. நிச்சயம் மக்களிடையே தங்கத்தின் மீது வெறுப்பு வரும். பணக்காரர்கள் மட்டும்தான் தங்கத்தை வச்சுக்கிட்டே இருக்க போறாங்க, என்னால அதை வாங்க முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க. கையோடு வெள்ளியின் பக்கம் போவாங்க. இதனாலேயே வெள்ளியின் விலை அதிகரிக்கும். வெள்ளிய பொறுத்த வரைக்கும் வரலாற்று ரீதியா வெள்ளி 2 முறை உச்சத்திலிருந்து மிக மோசமா சரிஞ்சிருக்கு. மேலும் வெள்ளிய வைத்து பணம் வாங்க முடியாது, அதை சேமித்து வைக்கிறதும் கடினம். வெள்ளியில நமக்கு பணம் வராது, அதாவது நமக்கு இழப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றேன். தங்கத்தை விட வெள்ளியில மேக்கிங் சார்ஜ் அதிகம்.
மேலும் வங்கியிலும் வெள்ளியை வைத்து பணம் வாங்க முடியாது. நீங்க எப்போது விற்றாலும் அன்றைய மார்க்கெட் ரேட்ல இருந்து குறைவான ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. அதாவது நீங்க வாங்குற ரேட்ல இருந்து வெள்ளியுடைய மதிப்பு 20% குறைவு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒட்டுமொத்தமா அன்றைய மார்க்கெட் ரேட்ல இருந்து 20-30% வரை குறைவாகவே உங்களிடம் இருக்கும் வெள்ளிய விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.